ஏனுங்க மலேசியாவில் பத்துகேஸ் முருகன் கோயிலுக்கு தான் போயிருப்பீங்க. ஆனால் பஞ்சிங் கேவ்ஸ் சிவன் கோயிலுக்கு போயிருப்பீங்களான்னு தெரியாதுங்க. ஆனால் அந்த மாதிரி சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குகைக்குள்ளே வந்து இருக்குதுங்க. இந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த குகைக்குள்ளே தான் போனோமுங்க, கேள்விப்பட்டுங்க. எனக்கு அங்கே போய் இந்த சிவனை பார்க்குற போதுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிவன் அழைக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே வர முடியாதுங்க. அதுவும் மலேசியாவில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் கேள்விப்பட்டு வரோம்னா அந்த சிவன் அருளால் தான் நம்ம இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணோமுங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு தானுங்க நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு போகையில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே சீனா கிராமம், ஒரு பழமையான கிராமம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் அங்கே போனோமுங்க. எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்லாங்கிற போது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் தான் வந்து அங்கே தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து அங்கே சாப்பிட்றது நூடுல்ஸ் தான் அங்கே வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்கிற கசந்து நாமளும் நூடுல்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டுங்க நம்ம நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு காட்டுக்குள்ளே ஃபால்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் அங்கே ஃபால்ஸுக்கு போனோமுங்க. எனக்கு அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த நீர்வீழ்ச்சிங்க. சரி, அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம்னு கூட குளிக்கலாங்க. ஆனால் நம்ம அப்படியே அங்கே கிட்ட நின்று ரசிச்சு தானுங்க அப்படியே திரும்பி அப்படியே கோத்தானு வந்துட்டோமுங்க.